நடந்த சம்பவம். பொண்ணை பெற்றவங்களுக்கும் புள்ள பெற்றவங்களுக்கும் வழி இருக்கும். நம்ம பொண்ணு நம்ம பிள்ளைய நல்லபடியாக பெற்றுட்டோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு கேலியாக இருக்கும். இதுதான் உண்மையான கருத்து. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வதோ, ஜாதி விட்டு ஜாதி பொண்ணை காதலிப்பதோ, ஜாதி விட்டு ஜாதி பெண்களை பார்ப்பதோ எல்லாமே தவறான விஷயங்கள் தான் இந்த நாடோடு போதிக்கப்படுகின்றது. எல்லோரும் சுவாசிக்கின்ற காற்று ஒன்றாக இருக்கலாம், எல்லோரும் பார்க்கின்ற சூரியன் ஒன்றாக இருக்கலாம். ஜாதிக்கு வேறு சூரியன் இல்லை, ஜாதிக்கு வேறு காற்று இல்லை. கடையில் வாங்கி கொடுக்கின்ற மினரல் வாட்டர் கூட ஒன்று தான், நம்ம கொக்கோ கோலா கூட ஒன்று தான். ஜாதி வரையாக பிரித்து இன்னும் வியாபாரத்தை கொண்டு வரல. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் கூட ஜாதி வரையான பொருள்கள் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதி தான் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு அந்த பொருளுங்களை. இன்னைக்கு எல்லா ஜாதி எவங்கிட்ட பணம் இருக்குது அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணலான்ற காலகட்டங்கள் வந்துருச்சு. இந்த ஜாதி மட்டும் ஏன் எல்லோருக்கும் பொது இடையா போக முடியலன்னா, இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எவன் செத்தா எனக்கு என்ன, நான் வாழணும், அதுக்கு உன்னை நான் அடிமையாக்கணும், அதுக்காக எப்போதும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் அரசியலுடைய கண்காணிப்பு. நான் இருக்கிறேன், நான் தான் அடிக்க சொல்லியிருப்போம் உங்களை. என்கிட்டயே வந்து நீங்கள் கேட்பீங்க, ஐயா எங்களை அடிச்சிட்டாங்க ஐயா, எங்களை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய கௌரவம் அங்கே நிலைக்கப்படுகின்றது, ஒரு பதவி அங்கே நிலைக்கப்படுகின்றது. இத்தனை ஆண்டுகள் வச்சு இந்த கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்குது. டேய் எது நடந்தாலும் தலைவீட்டுக்கு போயிடலாம்டா அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்தது. இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜாதிகள், இதற்காக உருவாக்கப்படுகின்ற இந்த கட்சிகள் வாழ்வதற்காக எத்தனை இலசுகள் எல்லாம் இன்று மாண்டு மடிந்து கொண்டு இருக்கின்றது. அவங்களுடைய கனவுகள், பெற்ற தாய் தந்தைகளுடைய கையிலுடைய இருக்கின்ற 2 கரங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இப்படி இழப்புகள் ஏற்படுகின்றது என்பது மனம் வருத்தத்துடன், உங்களில் நான் ஒருவன், நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் அந்த ஜாதியாகவே மாறுகின்றேன். உங்களில் ஒருவனாக நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தால் நீ பணக்காரன் ஆகிட முடியாது, அந்த ஜாதிக்காரனாவும் நீ மாற முடியாது. அட்லீஸ்ட் 3வது ஒரு புதிய ஜாதியை நீ உருவாக்க போறதில்லை. இதனால இழப்புகள் யாருக்கு? உன்னை சார்ந்த உன் தாய் தந்தைகளுக்கு, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கும், உன் தங்கச்சிக்கும், சொந்த பந்தத்துக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ படித்த படிப்பு வேஸ்ட் ஆச்சு. இதனால உன்னை கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? எல்லாருக்குமே தன் ஜாதி உயர்வை காதுகாக்கணும். அந்த பெற்றவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, நம்ம பையன் ஆசைப்பட்டா சேர்ந்து வாழ்ந்துக்கோ, என் வீட்டு பக்கம் வராத, பிரச்சனை விடுன்ற உள் மனசு இருக்கும். ஆனால் அந்த ஜாதியில் சார்ந்த ஒருவருக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கும். நம்ம ஜாதிக்கார பொண்ணு, நம்ம ஜாதிக்கார பையன் ஒரு ஜாதியை தொட்டுட்டான், யாரும் இங்கே கீழ் ஜாதி உயர் ஜாதி கிடையாது.